மாணவர்களே வணக்கம். நம்ம இப்போ தேர்ட் யூனிட்ல இருக்கிறோம். தேர்ட் யூனிட்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எது வரைக்கும் பார்த்தோம்னா லைனுடைய மொத்தம் 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். A line perpendicular to HP and parallel to VP, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா A line perpendicular to VP and parallel to HP, இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா A line parallel to both the planes. both the planesனா லைன் இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த 3 கண்டிஷனும் பார்த்தோம். அடுத்து நாலாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா A line is parallel to VP and inclined to HP. A line parallel to VP inclined to HP அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா inclined அப்படினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய்வாக. inclined அப்படினா சாய்வாக அர்த்தம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இப்படி நேரா நின்னுச்சு, ரெண்டாவது கண்டிஷன் இப்படி நேரா நின்னுச்சு, மூணாவது கண்டிஷன்ல இப்படி நேரா தான் இருக்கு. மூணு கண்டிஷன்லயுமே லைன் நேரா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நாலாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா parallel to VP inclined to HP அப்படிங்கிற. inclined அப்படினா சாய்வாக. சாய்வாக ஏதாவது ஒரு ஆங்கிள், ஒரு கோணத்துல சாய்வா இருந்துச்சுன்னா எப்படி சாய்வா இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது VP, இது HP ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நேரா இப்படி இருந்தது, ரெண்டாவது கண்டிஷன்ல இப்படி இருந்துச்சு, மூணாவது கண்டிஷன்ல இப்படி இருந்தது. ஓகேவா? இப்போ இந்த நாலாவது கண்டிஷன் என்னன்னா A line parallel to VP inclined to HP. HP க்கு inclined ஆக, HP க்கு சாய்வாக. HP க்கு சாய்வாகனா இந்த HP பிளானுக்கும் இதுக்கும் ஆங்கிள் சாய்வா. இப்படி சாய்வா இருந்துச்சுன்னா இதே வந்து என்ன சொல்றோம்னா inclined to HP. HP க்கு inclined ஆ இருக்கு, HP க்கு சாய்வாக இருக்கு அப்படின்னா இது அர்த்தம். இப்படி இருக்கும்போது இதனுடைய ப்ரொஜெக்ஷன், இதனுடைய நிழல் எப்படி தெரியும் அப்படிங்கறத நம்ம வரைய போறோம். இப்போ பாருங்க, இந்த லைன் வந்து இப்போ HP க்கு இன்க்ளைண்டா இருக்கு. ஓகேவா? இந்த HP க்கு இன்க்ளைண்டா இருக்கும்போது இந்த சாய்வு இருக்கு இல்லையா, HP ல இருந்து சாய்வா இருக்கிறது எந்த வியூல தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி சாய்வா இருக்கு. நீங்க பாருங்க, இப்போ அங்க முன்னாடி இருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூங்கிறது முன்னாடி இருந்து பார்க்கணும். முன்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த சாய்வா இருக்கிற லைன் எங்க விழுகும்? நேரா வீட்டில் விழுகும். ஓகேவா? இந்த சாய்வா இருக்கிறது நேரா வீட்டில் விழுகும். ஓகேவா? அதே லைனை மேல இருந்து பார்க்கிறோம், டாப் வியூ. மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூல எப்படி தெரியும்? அந்த சாய்வு தெரியுமா? தெரியாது. ஓகேவா? அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா அந்த லைன் இப்படி நேரா தான் தெரியும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூல இப்படி சாய்வா தெரியும். inclined to HP னா ஃப்ரண்ட் வியூல இந்த சாய்வா இருக்கு இல்லையா, இந்த சாய்வா இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ VP-ல தெரியும். ஓகேவா? அதே லைன் மேல இருந்து பார்க்கும்போது டாப் வியூல எப்படி தெரியும்னா ஸ்ட்ரைட்டா இப்படி தான் தெரியும். ஓகேவா? இதை எப்படி வரையறதுன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா A line PQ 70 mm long, 70 mm long or length. The line is parallel to VP and 30 degree inclined to HP. ஓகேவா? The one end P is 15 mm above HP and another end Q is 20 mm in front of VP. To draw a projection. இதுதான் கொஸ்டின். To draw a projection. இதுதான் கொஸ்டின். இதுதான் given data. இந்த டேட்டா வச்சு நாம எந்த ப்ரொஜெக்ஷன் வரையறதுன்னு பாருங்க. as usual XY லைன் வரைகிறோம். XY லைன் ரெஃபரன்ஸ் லைன் வரைகிறோம். மேல VP எழுதிக்கிறோம், கீழ HP எழுதிக்கிறோம். ஓகேவா? நீ ஒவ்வொரு டேட்டாவும் உள்ள அப்ளை பண்ணுவோம். as usual
P is 15 mm above HP. 15 mm above HP. அப்ப above HP னா XY லைனுக்கு மேல. அப்ப XY லைன்ல இருந்து 15 mm தள்ளி ஒரு லோகஸ் வரைஞ்சிக்கிறோம் L1. அடுத்தது 20 mm in front of VP. 20 mm in front of VP. In front of எங்க XY லைனுக்கு கீழே. அப்ப XY லைனுக்கு கீழே 20 mm ஒரு லோகஸ் L2. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க லைன் 30 டிகிரி இன்க்ளைன் டு HP. ஓகேவா? இன்க்ளைன் டு HP இன்க்ளைன்டா இருந்தா அந்த சாய்வு எங்க தெரியுதுன்னு சொன்னேன் VP ல தெரியும். ஓகேவா? இப்படி HP க்கு சாய்வா இருந்துச்சுன்னா HP க்கு இன்க்ளைன்டா இருந்தா அந்த நிலை எங்க விழுகும் VP ல விழுகும். ஓகேவா? அப்போ இந்த லோகஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட P வெச்சுதான் அந்த லைனுடைய ஒரு எண்ட் P. ஏன் எவ்வளவு சொல்றாங்க 30 டிகிரி சாய்வா இருக்குது. சாய்வா இருக்குது அப்படியே VP ல வரையறோம். இப்போ இந்த P பாயிண்ட்ல நீங்க ப்ரொட்ராக்டர் ஆர் ப்ரோசர் வச்சிட்டு இங்க இருந்து 30 டிகிரிக்கு ஏன் செட் பண்ணி ஒரு லைன் வரையறோம். 30 டிகிரிக்கு லைன் வரையறோம். இப்போ இந்த லைனோட லெந்த் எவ்வளவு P க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 70 mm. ஓகேவா? அப்போ P ல இருந்து 70 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். P ல இருந்து 70 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்னா Q. ஓகேவா? அடுத்து இப்போ இதனுடைய ஃப்ரண்ட்க்கு வரைஞ்சிட்டோம். முன்னாடி இருந்து பார்த்தா அந்த லைன் சாய்வா தெரியும். 30 டிகிரி சாய்வா வரும். அடுத்தது இதனுடைய டாப் வியூ கீழ வரைவோம். டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மேல இருந்து பார்க்கும்போது வந்து அது ஸ்ட்ரைட் லைனா தான் தெரியும், சாய்வா தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட் லைனா தான் தெரியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ரொஜெக்ஷன் லைன் 2H பென்சில்ல B பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. Q பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. இது P டேஷ், இது Q டேஷ். ஓகேவா? இந்த லைனை நேரா ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணி இதுதான் H பென்சில்ல டார்க்கா தெரியும். ஏன்னா இதுதான் நம்ம போட்டுக்கிற கண்டுபிடிச்சிக்கிற ஆன்சர். ஓகேவா? இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன் அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க டு டிரா எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a லைன் கேட்டிருப்பாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் மட்டும் H பென்சில்ல டார்க்கா இருக்கணும். மற்ற லைன்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் எல்லாம் 2H பென்சில்ல லேசா இருக்கும். ஓகேவா? டைமென்ஷனிங் வெரி மஸ்ட். எல்லா டைமென்ஷனையும் கம்பல்சரி குறிச்சுக்கங்க. இது எவ்வளோ 15, இது எவ்வளோ 20, இந்த லைனோட லென்த் எவ்வளோ 70 and 30. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர். இதுதான் இந்த லைனுடைய ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இந்த கண்டிஷன்ல இதுதான். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த above HPயோ அல்லது in front of VPயோ கொடுத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுக்கல அப்படின்னு என்ன பண்றாங்க பாருங்க. இப்போ above HP கொடுக்கல. ஓகேவா? 180 is on the HP அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப இந்த above HP க்கு வரையறுக்க மாட்டோம். இப்போ இந்த லைனுடைய ப்ரொஜெக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் XY லைன் ஸ்டார்ட் ஆகும். on the VP என்ற பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கோம் இல்லையா? on the VP, on the HP அல்லது both VP and HP இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துச்சுன்னா அந்த லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைன்லயே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வந்து ஒரு எண்ட் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன்லயே இருக்கு. அப்ப இந்த Pங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும் இங்கேயே தான் இருக்கு. இந்த 30 டிகிரி எங்க இருந்து வரையணும் ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்தே வரையணும். ஓகேவா? P ல இருந்து Q எவ்வளவு 70, P ல இருந்து Q 70. அதுக்கப்புறம் இது ப்ரொஜெக்ஷன் லைன் வரும். இந்த கோடு இந்த கோடு. ஓகேவா? above HP கொடுக்கலைனா sometimes above HP கொடுத்திருந்து in front of VP கொடுக்கல அப்படினா அப்ப இந்த லோகஸ் 2 வராது. ஓகேவா? லோகஸ் 2ங்கிறது வராது. above HP கொடுத்தனால எவ்வளவு கொடுக்கறாங்களோ அவ above HP க்கு லோகஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு புள்ளி செலக்ட் பண்ணிட்டு அந்த புள்ளியை P ன்னு வச்சு
30 டிகிரிக்கு கோடு போடுறோம். இந்த கோட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 70 mm. இது கியூ. இது ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபுட் ஆஃப் கொடுக்கல இல்லையா, இன்ஃபுட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே XY லைன் கீழே வரைக்கும் வரும், லோகஸ் 2 வரைக்கும் வரும். நமக்கு இன்ஃபுட் ஆஃப் VP கொடுக்கல, அதனால என்ன பண்றோம், ஆன் த VP வச்சுக்கிட்டு XY லைன்ல இந்த ப்ரொஜெக்ஷன் லைன் இங்க நிறுத்திக்கணும், இந்த ப்ரொஜெக்ஷன் லைனை இங்க நிறுத்திக்கணும். அப்ப இதுதான் ஆன்சர். P dash Q dash. ஓகேவா? above HP இன்ஃபுட் ஆஃப் VP கொடுத்துருந்தாங்கன்னா L1 L2 வரும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு லோக்கஸ் லைன் தான் வரும். ஓகேவா? சரி, லைன் இஸ் parallel. இப்படி சிம்பிளா போடுங்க. இப்படி போட்டோம்னா parallel to HP and inclined to. இப்படி இந்த சிம்பிள் போட்டோம்னா இது பேர் வந்து inclined. ஓகேவா? இந்த சிம்பிளுக்கு parallel, இந்த சிம்பிளுக்கு என்னன்னா inclined, சாய்வா இருக்குது இல்லையா, அதனால inclined சொல்றோம். inclined to VP. ஓகேவா? 5th கண்டிஷன். 4th கண்டிஷனுக்கு நேர் ஆப்போசிட் தான் 5th கண்டிஷன். ஓகேவா? பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 4th கண்டிஷன்ல லைன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த லைன் ஆனது 4th கண்டிஷன்ல லைன் எப்படி இருந்தது, HP இன்க்ளைண்டா இப்படி சாய்வா இருந்துச்சு. ஓகேவா? HP இன்க்ளைண்டா சாய்வா இப்படி இருந்தது. அந்த இன்க்ளைண்ட் எங்க நம்ம ப்ரொஜெக்ட் ஆச்சு, VP ல ஆச்சு, அதனால இந்த சாய்வா இருக்கிறத VP ல வருது. இப்போ இது அதுக்கு நேர் ஆப்போசிட் VP இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப எப்படி இருக்கு லைன், இப்படி சாய்வா இருக்கும். VP ல இருந்து இப்படி சாய்வா இருக்கும், VP ல இருந்து இப்படி சாய்வா இருக்கும். இப்போ இந்த சாய்வா இருக்கிறது எங்க இருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னா, மேல டாப்ல மேல இருந்து பார்க்கும்போது தான் இந்த இன்க்ளைண்ட் தெரியும், இந்த ஆங்கிள். ஓகேவா? முன்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும், ஸ்ட்ரெயிட் லைனா தான் தெரியும். ஓகேவா? அந்த கண்டிஷனுக்கு நேர் ஆப்போசிட் தான் இருக்கு. இதுல என்ன கொடுத்து பார்க்க போகுது, சேம் அதே மாதிரி தான். a line AB is 60 mm long, 60 mm long. A line is parallel to HP and 40 degree to VP. 40 degree to VP. Yeah, one end is 20 mm above HP. இப்படி ஏரோ கட்டு போட்டா என்ன இருக்கும், above HP ன்னு இருக்கும். சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 20 mm above HP and 30 mm in front of VP. இது போட்டா IF போட்டா in front of VP. ஓகேவா? The one end is 20 mm above HP and another end is 30 mm in front of VP. To draw a projection. The question. Okay, to draw a projection. இதுதான் क्वेश्चन. இப்போ இதுக்கு என்ன எப்படி ஆன்சர் போடுறது பாருங்க. வெரி சிம்பிள். நீ பார்த்த உடனே கண்டுக்கலாம். ஏன் வந்து இன்க்ளைன் டு VP இருக்குது, மேல சாய்வா வருமா கீழே சாய்வா வருமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இதுலயும் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்க்ளைன்ட்ன்ற வார்த்தை இன்க்ளைன் எந்த பிளான்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பிளான்ல சாய்வா வரும். ஓகேவா? போன கண்டிஷன்ல என்ன பண்ணோம், இன்க்ளைன் டு HP ல இருக்குது, நாம எந்த லைன்ல சாய்வா வரைஞ்சோம், VP ல வரைஞ்சோம். இப்போ இன்க்ளைன் டு VP ல இருக்கு, இதை எங்க வரையலாம், HP ல வரையலாம். ஓகேவா? வெரி சிம்பிள், ஈஸி. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் XY லைன் சேம் அதே ப்ரொசீஜர். XY லைன் மேல VP, கீழே HP. இதெல்லாம் எல்லா क्वेश्चनக்கும் காமன், கம்பல்சரி எழுதிருக்கு. இது எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ பாருங்க, கிவன் டேட்டா வச்சு உள்ள அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, 20 mm above HP. அப்போ 20 mm வரலாம். above HP னா XY லைனுக்கு மேல. அப்ப இங்க இருந்து 20 mm தள்ளி மேல ஒரு லோகஸ் L1 வரைஞ்சோம். அடுத்தது in front of VP அளவு 30 mm. in front of VP னா கீழே. இப்போ XY லைன் இருந்து கீழே. இந்த XY லைன் 30 mm வெச்சு ஒரு லோகஸ் L2 வரைஞ்சோமா? சரி.
அடுத்தது என்ன பண்றோம், இன்க்ளைன் எங்கேன்னு பார்க்கணும். இன்க்ளைன் எங்க கொடுத்துருக்காங்க, VP கொடுத்துருக்காங்க. அப்ப VP ல இன்க்ளைனா இருந்தா அது எங்க தெரியும் சொன்னா கீழே HP ல தெரியும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த 40 டிகிரி கோடு எங்க வரையலாம், HP ல வரையலாம். ஓகேவா, HP இந்த லோகஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு இதை A வச்சுட்டு நீ இதை வச்சு ப்ரோசஸர் வச்சு 40 டிகிரி A பாயிண்ட் வச்சு 40 டிகிரி நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டு ஒரு லைன் போடுறோம். இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. சரி, இந்த லைனோட லென்த் எவ்வளோ, 60 mm. அப்போ இந்த A பாயிண்ட்ல இருந்து 60 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சு இதை B ன்னு வச்சுக்கோ. வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த லைன் நேரா மேல ப்ரொஜெக்ஷன் பண்ற, B பாயிண்ட்ல நேரா மேல ப்ரொஜெக்ஷன் பண்ற. A பாயிண்ட்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், B பாயிண்ட்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகேவா, எனக்கு இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது என்ன தெரியும் சொன்னேன், இந்த லைன் ஸ்ட்ரைட்டா தான் தெரியும். ஓகேவா, டாப் வியூல பார்க்கும்போது தான் சாய்வா தெரியும், ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா தான் தெரியும். ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட் A டேஷ் வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் B டேஷ் வச்சு. ஓகேவா, அப்போ இதே பொசிஷன் பண்ணுங்க. இப்போ இந்த லைன் வந்து டார்க்கா வரணும், இந்த லைன் டார்க்கா வரும். ஏன்னா நாம் கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் இதுதான். ஓகேவா, முடிஞ்சது அவ்வளவுதான். ஆஸ் யூசுவல் இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துருங்க. எபோவ் HP எவ்வளவு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP இது எவ்வளவு, அடுத்து ஆங்கிள் பிடிச்சிட்டோம். அடுத்து இந்த லைனோட லென்த் 60 mm. ஓகேவா, சரி, ஓகே, அவ்வளவுதான். இது ஆன்சர். இப்போ 5th கண்டிஷன்ஸ் ஓவரா. இதுலயும் அதே மாதிரி தான், எபோவ் HPயோ அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் VPயோ ஏதாவது ஒரு கொடுக்கலைனாலும் அந்த பாயிண்ட் எங்க வச்சு போடணும், XY லைன்லயே வச்சு போடணும். ஓகேவா, எபோவ் HP கொடுக்கலைனா இந்த லோக்கஸ் ஒன்றும் வராது. ஓகேவா, அப்போ ஆன்சர் எங்க வரும், இங்க வரும். இங்க A டேஷ் XY லைன்லயே வரும், A டேஷ் B டேஷ். ஓகேவா, அடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP கொடுக்கல அப்படின்னா என்ன வரும், இந்த லோகஸ் 2 வரைஞ்சிருக்கிறது இல்லையா, இது வராது. இது வராது. இப்போ XY லைன்லயே ஏதாவது ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து 40 டிகிரி கோடு போட்டுங்க. இது A வச்சுக்கோ, இங்க இருந்து 60 mm தள்ளி புள்ளி வச்சு B வச்சுக்கோ. ஓகேவா, அடுத்தது அவன் எபோவ் HP கொடுத்துருப்பான், கொடுத்துருந்தானா இந்த லோகஸ் வந்து வருமா. அப்போ இந்த லைன் நேரம் மேல ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க, இந்த லைன் நேரம் மேல ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்க. இதுதான் A டேஷ் B டேஷ். ஓகேவா, A டேஷ் B டேஷ். ஓகேவா, ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கலனாலும் அதை வச்சு நீயே போன அளவுக்கு கொஞ்சம் இமேஜினரி திங்கிங் வேணும். ஓகேவா, இமேஜினரி கொஞ்சம் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போட முடியும். ஓகேவா, அதனால உங்களுக்குள்ள கொஞ்சம் இமேஜினரி திங்கிங் கொண்டு வந்துருங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு நமக்கு அந்த இமேஜினரி திங்கிங் வேணும். அவங்க சொல்லிக்கிற விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு இப்படி வருமா அப்படி வருமானு கொஞ்சம் திங்க் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் இருக்கணும். இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங் இது வெரி மஸ்ட். ஓகேவா, இன்ஜினியரிங்ல இந்த மாதிரி விஷயம் நிறைய ஒரு இமேஜினரி நிறைய தேவைப்படும். அதனால அதை வந்து நீங்க கொஞ்சம் மறக்கணும். ஓகேவா, ஈஸி தான், கான்செப்ட் ஈஸி தான், நீங்க கொஞ்சம் உள் வாங்கிக்கிட்டு அதை அப்படியே செயல்படுத்தணும். ஓகேவா, சரி, ஓகே. இந்த 5 கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் உடைய 5 கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चन தான் வரும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 5 மார்க் क्वेश्चन தான் வரும். அடுத்து 20 மார்க் क्वेश्चन டாபிக் இருக்கு. ஓகேவா, அது ஏற்கனவே நாம செகண்ட் ரவுண்ட் பார்த்தோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோனிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூட்டி தான் அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கர்வ்ஸ். ஓகேவா, கர்வ் என்னென்ன கர்வ் வளையங்கள் இருக்கு, அது என்னென்ன வளையங்கள் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். அது பாத்தீங்கன்னா 20 மார்க் क्वेश्चन வரும். அது ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஒன்றும் சிரமப்பட தேவையில்லை. சரி, இந்த 5 மார்க் क्वेश्चन டாபிக் இதோட ஓவர். இதை ஃபுல்லா நல்லா வாட்ச் பண்ணுங்க. எனி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும்.